ஓகே. அப்போ இன்றைய அறுவடை வந்து தக்காளி பழம், அதோட வந்து கத்தரிக்காய், பொன்னாங்கானி, வல்லாரை, பீட்ரூட். இப்போ இன்றைய அறுவடை விட பாருங்க ஒரு சில பூட்டை எல்லாம் காய்ச்சிட்டு ஒன்றுமே இருக்காது. ஆனா இது நல்ல உரைப்பு, செம்ம உரைப்பு தான். என்ன இது பொன்னாங்கானி நிறைய புடுங்கிருக்கு. என்ன நாளைக்கு யாரும் கொடுக்க போகுது? எங்களுக்கு வந்து பைத்த இந்த முறை கவுப்பி பலமையா எங்களுக்கு கவுப்பி நல்லா தான் பாருது. வேலை போறாங்க இந்த பக்கத்து இந்தியன் அப்போ இதில் வந்து கேரட் பீட்ரூட் வந்து இது வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்கு. அப்போ கேரட் வந்து பீட்ரூட் எல்லாம் பெரிய பெரிய பீட்ரூட் இருக்கு, சின்ன பீட்ரூட் அப்படி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்க நிற்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா எங்களுடைய வீட்டாக நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதோட வந்து நேற்று வந்து தக்காளி பழம் வந்து மிகப்பெரிய அளவில் அறுவடை செய்தாங்க. அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ப பார்த்துருப்பீங்க, நேற்று தான் வந்தாங்க. அப்ப நேற்று வந்த கையோடைய தக்காளி பழம் நிறைய இருந்து, அப்ப தக்காளி பழம் வந்து நேற்று தக்காளி பழம் அதோட வந்து மரக்கறிகள் மறுவடை செய்தாங்க. அப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ ஆவாங்க. இன்றைக்கும் வந்து நாங்க தோட்டத்துல வேறு செய்ய போறோம், அதையும் பார்ப்போம். இன்றைக்கு என்ன மிகப்பெரிய அறுவடையோ இன்றைக்கு நோமல் அறுவடையோ? இன்றைய அறுவடை என்ன? கோரளி புலவர் கோவா நான் எப்போ சமைக்க போடுவோம். இதுகளில் இதாகிட்டு இது பிடிக்க வெட்டி விட்டாருன்னு பழம் நல்லா இருக்கு. நல்லா உழைப்பு போட்டுருன்னா வேற லெவல்ல இருக்கு. கழுத்தும் போட்டுது நேரம் இல்லை சாப்பிட்டு பயங்கரம் பிஸி. இல்லைன்னா ஒரே குகும்பர் சாப்பிட்றது. இப்போ வட்டி கொடுத்தா தான் சாப்பிடுவாரு. கீழே இல்லையா அங்கே? குட்டி குட்டி குடிச்சிடும். ஓகே. இதில் பாவல் போட்டுட்டு போகிறாங்க. கத்தரிக்காய் காய்ச்சி. இதில் பீட்ரூட் அறுவடை நெருக்கமாக நிற்கிறத பிடுங்க நீர் என்ன இல்லை எல்லாத்தையும் பிடுங்க போகிறது. அதில் ரெண்டுக்கு நடுவில் உள்ள பிடுங்க இருக்கலாம். இந்த இது அதே குட்டியாக இருக்குது, பெருசு. நடுவில் இருக்கிற பெருசு. இது வந்து நாளைக்கு வேலை இடத்துக்கு கொண்டு போகிறோம். நேற்றுக்கு வேட்டது இது ரோசா கட்டை இது இருந்தால் கொண்டு வந்து. ஓகே. அப்போ பீட்ரூட் குக்கும்பர் அடுத்தது என்ன? அதான் பிடுங்குறதா இப்போ தேவையண்டா பிடுங்க. இப்போ பிடுங்கி வீட்டை இப்போ பிடுங்கி வைக்கிறேன்டா வேண்டும். இதில் பாருங்க பொன்னாங்கானி. இது நாளைக்கு நாங்கள் இதில் பைத்தன் காயும் பிடுங்கலாம் தெரியுமா? பிடுங்கினா ஒரு சுண்டல் சுண்டில் இந்த அதில் இடக்கு மற்ற அந்த பக்கம் நிறைய கிடந்து காய். குரங்கு வால் ஒரு கரையை பிடுங்கல. அது இருக்குது அங்கட காய் கிடக்கு அந்த பக்கம் பேர். இங்கே வேற காட்டு. இதுல என்ன சீனியாசி பூ மரணத்துக்கு தக்காளி. இதில் வேறுங்க தக்காளி பழம். எங்களுடைய தக்காளி பழம் அறுவடை. அப்படியே வெட்டிடும். என்ன இன்றைக்கு தக்காளி பழம் நிறைய பழத்திருப்ப நிறைய பழமே அறுவடை செய்யல. அறுவடை செய்வோம் பாருங்க இவ்வளோ பழம் பழத்தில் அழுகிட்டு வேறு அழுகையில் ஒண்டே ஒண்டே தான் இருக்குது. அது பூச்சி ஊற்றி இருக்கு. அங்கே பாருங்க எந்த பெரிய பழம். ஒரு இது எவ்வளோ நிற்கணும். ஓகே பாருங்க தக்காளி பழம் வந்து ஒவ்வொரு காய் வந்து எந்த பெரிய பெரிய காய் என்று பேர். அப்படியே கீழ்கட்டு இதோட விட்டு பிரச்சனை. அதே செங்காய் அதுவும் பிடுங்கல. பிரியாணி போடுவோம் என்னப்பா. நாங்கள் கொஞ்சம் புடுங்க லேட் ஆகினபடியா அழுதா. இப்போ பாருங்க தக்காளி பழம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அறுவடை செய்துட்டு எவ்வளோ வந்தேன்னு நடத்து பார்க்க போகிறோம். பெரிய இனம் இது. இஞ்சாலங்கட பழம்
வெங்காயம் மட்டுருங்க. செங்காயில் இந்த பழத்தை பிடுங்க. இந்த இதில் இதில் பாருங்க தக்காளி பழம் இதில் இருக்குது. இந்த எவ்வளோ காயண்டு பாருங்க. பாருங்க எவ்வளோ தக்காளி பழம் அறுவடை செய்திருக்கிறோம்ண்டு. ஓகே, இவ்வளோ வந்து இன்றைக்கு அறுவடை. தக்காளி இதில் பாருங்க எங்களுடைய தக்காளி பழம் அறுவடை. அதோட இன்றைக்கு குரங்கு வால் பைத்தையும் அறுவடை செய்ய போகிறோம். 4 மணி பூங்காண்டில் நல்ல பூ பூத்துருக்கு பாருங்க. இதில் கிரேப்ஸ் முத்திட்டு வேணும் நல்லா. இதில் பாருங்க பைத்தை அடியில முட்டிட்டு இருக்கிறபடியா பழுதாய் குரங்கு வால் பைத்தை. நாளைக்கு பைத்தை சொல்லி விட்டா செவ்வாய்க்கிழமை கோஞ்சி கண்ணி இது கொடுங்க. ஒரு கறிக்கு வராட்டியும் பிரச்சனை இல்லை. போஞ்சியோட மிக்ஸ் பண்ணி சுண்டிலாம் தானே பைத்தங்காய் சமைக்க போகிறேன். பாருங்க அதில் சிவத்த வண்டி காய்ச்சிட்டுது. இதெல்லாம் காய்ச்சிட்டு தானே பச்சை வண்டி. இது அதில் 2 இன்னும் நாளைக்கு 4 வெட்டலாம் போல. இந்த இருக்கு காய்ச்சிருக்கு. பிஞ்சு இதில் நல்லா வருது. அதை விட இதில் பரவாயில்ல. குக்கும்பரை என்ன ஐடியா மேலே போச்சுது. மலையோட பூவெல்லாம் கொட்டிட்டு போயிடுறேன். இதுலயும் என்னடா ஒரு பைத்தியம் ஒன்று முளைச்சிட்டு இது வந்து சிறகை வர என்ன இப்போ தான் படகு இருக்குது. சிறகை வர இனித்தான் காய்க்கும். அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தக்காளி பழம் அறுவடை தான். இதில் க்ரீன் பீன்ஸ், இதில் பாவலி நல்லா படர்ந்துருக்குது. பூத்துருக்கு இனித்தான் காய்க்கும். ஒருக்கா ஒரு விசா காய்ச்சோஞ்சிட்டு க்ரீன் பீன்ஸ். ஓகே, இதில் ஓகே பாருமா அதான் பார்க்க சொன்னேன். ஓகே, அப்போ இதில் வந்து பெரிய ஒரு பாவல் காய்ச்சிட்டு தானே அது ஒரு கரையை காணும். ஓகே காணும் ஒன்று காணும் காணும் சரி. போன முறை ஒன்றும் பார்க்கல சரியோ என்ன பழுத்து பழுத்துக்கு கீழே கொட்டி இந்த முறை இதுக்குள்ள தானாவே பாவல் மழை செஞ்சு இருந்தா உங்களோட சேவைக்கு பிடிங்கிட்டு இதெல்லாம் வந்து பாருங்க சன்ஃப்ளவரில் என்ன செய்யணும். பண்டு தேன் குடிக்குது. ஏன் இப்போ அவசரப்பட்டு கரெக்டு போடும் இல்லை அந்த பக்கம் ஒன்றையும் வளர விடுதில்லை. எல்லாம் ஒன்று கமாண்டு கண்டு ஒரு கரெக்ட் ஒன்று பிடிங்கி பார்த்தேன். ஓகே, அதை சும்மா சாப்பிடுங்க. கழுவிட்டு சாப்பிடும். ஓகே, பொன்னாங்கானி பிடுங்க வேண்டாம் பிடுங்க அறுவடை ஆரம்பி. இது பாப்போம். இது 2-3 நாள் கழிச்சிட்டு தானே இது அறுவடை செய்யணும். நான் நேற்று அந்த காஞ்சதுகளை வெட்டிட்டேன் சிலது. எப்படி ஓகே கமெண்ட்ஸ்ல யாரும் சொல்லியிருந்தேன் என்னண்டு நீங்கள் பார்க்க ஏதோ சொல்லியிருந்தேன் பார்க்க. பீட்ரூட்டங்களுடைய பாருங்கள் எந்தளவு பெரியஸாக வந்துட்டு அறுவடை செய்யணும். அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பீட்ரூட் பிடுங்கி சம்பல், பீட்ரூட் சம்பல், பீட்ரூட் பறை எல்லாமே போடணும். என்ன அறுவடை அடுத்தது? கடைக்கானா இந்த நுழம்பு இதுக்கு இதாண்டுது. என்ன இது பொன்னாங்கானி நிறைய பிடுங்கிருக்கு. என்ன நாளைக்கு யாரும் கொடுக்க போகிறது? ஓகே, அப்போ இதில் பொன்னாங்கானி அதோட வந்து பாருங்கள் எந்த பீட்ரூட் எந்த பெரிய பீட்ரூட் பெட்டு சார் இது இங்கே பாருங்கள் எந்த பெரிய பீட்ரூட் உண்டு. அதோட இது யாருக்கு வெள்ளாரு? எங்களுக்கு. ஓகே ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து தக்காளி பழம் அறுவடை பாருங்கள். இவ்வளவு உண்டை தக்காளி பழம் அறுவடை செய்திருக்கு. தக்காளி பழம் வந்து ஒட்டே சாப்பாடு திட்டுது ஃபுல்லாக.
ஓகே பாய். கடிக்குது. வெண்டைக்கு வந்து உள்ளுக்குள்ள போய் பாப்போம். தக்காளி பழம் எப்படியும் ஒரு 6-7 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஓபன் நினைக்கிறேன். கதவை ஓபன் பண்ணு. வாங்க வாங்க பொட்டி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் அறுவடை வளர்ந்தான் பாருங்க. இதில் தக்காளி பழம், இதுதான் பெரிய அதிசயம். பாவற்காய், சுண்டி விடு. அதோட வந்து ஓகே. அப்போ வெண்டைக்காய் அறுவடை வந்து தக்காளி பழம், அதோட வந்து கத்தரிக்காய், பொன்னாங்கானி, வல்லாரை, பீட்ரூட், வெண்டைக்காய் அறுவடை வளர்ந்தான். அப்போ இது வந்து நாளைக்கு வந்து 2-3 ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் அதாவது இலவசமாக கொடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் வந்து தோட்டம் செய்யக்குள்ள ஒவ்வொரு வருஷம் வந்து 4-5 ஃபேமிலி கொடுக்குறோம் நாங்கள். அந்த வகையில் வந்து இந்த முறை 2-3 ஃபேமிலிக்கு பைத்தங்காய் நாங்கள் நாளைக்கு கிண்ட போகிறோம். நாங்களும் ஃபஸ்ட் டைம் நாளைக்கு கிண்ட போகிறோம். இதில் நாளைக்கு கொடுக்க போகிறது எதுன்னு சொன்னால் பொன்னாங்கானி, வல்லாரை, புதினா, பீட்ரூட், தக்காளியுமா. ஓகே. இந்த இது அதோட வந்து இந்த சலாட்டில் கீரையா. ஓகே. அப்போ இவ்வளோ மண்டையான் அறுவடை. தக்காளி பழத்தை பாருங்க. அதை வச்சிருப்போம். ஓ மை காட். இங்கே எந்த உள்ளங்கையே மூடிட்டு இந்த தக்காளி இவ்வளோ பெருசாக வரும் பண்ணி எதிர்பார்க்கிறேன் நான். பாருங்க எவ்வளவு அறுவடை உண்டு. அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த முறை தக்காளி அறுவடை. இது வந்து பெட்டி ஒரு இனம் தான். பாருங்க காய் எந்த பெரிய காய், காயை பாருங்க எந்த பெரிய காயன்னு சொல்லி. ஓகே. இப்போ நேற்று வந்து தக்காளி பழம் வந்து அறுவடை செய்தாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ இன்றைக்கு என்னன்னு சொன்னால் தோட்டத்தில் வந்து நிறைய வேலை இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த கவுப்பி வந்து இந்த இதுகள் எல்லாம் பாருங்க இதில் கவுப்பி, இந்த கவுப்பியில் வந்து அந்த முன் குருத்து அதை வந்து நுள்ளி விடணும். நுள்ளி விட்டால் தான் அந்த கவுப்பி வந்து நல்லா சடைச்சு காய்க்கும். அப்போ அதுதான் இன்றைக்கு வந்து இங்கே பாருங்க எல்லாம் இது வந்துட்டுது. அப்போ அதெல்லாம் நுள்ளி விடணும். இப்படி இதோட இந்த கணக்கோட நுள்ளி விட்டாதான் அந்த கவுப்பி வந்து சடைச்சு நல்லா வரும். அப்போ பாருங்க இஞ்சால பாருங்க அந்த மழைக்கு வந்து எல்லாமே கவுப்பி எல்லாம் வந்து மதாளிச்சு வந்திருக்கு. அப்போ இதில் வந்து பாருங்க கவுப்பி வந்து காய்ச்சிருக்குது. இப்போ கவுப்பி எல்லாம் காய்ச்சிட்டு இஞ்சால பிளாக்பெரி எல்லாம் ஓஞ்சிட்டுது. அதோட இன்றைக்கு வந்து தோட்டத்திலையும் வேலை இருக்குது. அப்போ தோட்டத்தில் வேலை என்னன்னு சொன்னால் இன்றைக்கு மதியம் வந்து பயங்கரமா வெயில் அடிக்கணும், நெட்டுப்பு வெயில் அடிக்குது. அப்ப அதால வந்து தோட்டத்துக்கு வரையிலாது. அப்ப அதுதான் இப்ப பின்னேரம் வந்து இப்ப 8 மணி. அப்ப தோட்டத்துக்கு வந்து அப்ப இன்றைக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்குது. அப்ப அதோட வந்து உங்களுக்கும் அந்த தோட்டத்தை சுத்தி காட்டுவோம் தான். பாருங்க இப்ப தோட்டம் வந்து பச்சை பசையில இருக்குது. ஓகே. இஞ்சால பாருங்க தோட்டத்துல வந்து எங்களுடைய புடோல் வந்து எல்லாம் பூக்குது பாருங்க. அதோட எங்களுடைய பீட்ரூட்டும் வந்து அறுவடை செய்யணும் பாருங்க. நல்ல பெரிய அங்கே விழுந்துருக்குது. அதோட வந்து இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னா கடுமையா வெயில் அரைச்சோடியா தண்ணி விடணும். நேற்றும் இப்போ டெய்லி வந்து தண்ணி விட வேண்டியதா இருக்குது. இப்போ ஜலருங்க கவுப்பு இது பைத்தியெல்லாம் நல்ல பூவோட நிற்குது. அப்ப பயங்கரமா வெயில் அரைக்கிறபடியா தண்ணி வந்து டெய்லி விட வேண்டியதா இருக்குது. இதுல எங்களுடைய கரிமிளகாய் தன்று பாருங்க அது வந்து பழுத்துட்டுது. நாங்கள் வந்து அறுவடை செய்யாதபடியா அது வந்து பழுத்துட்டுது பாருங்க கரிமிளகா. அதோட வந்து உங்களுக்கு எங்களுடைய பாய்ச்சி எடுக்க காட்டு பாருங்க. எங்களுடைய கிரேப்ஸ் நல்ல முத்தி நல்ல பெருசா வந்துட்டுது. இன்னும் 1 கிழமை 2 கிழமையில அறுவடைக்கு தயாராகிடும். அப்புறம் வந்து ஒரே கிரேப்ஸ் தான் பாருங்க இப்படி இருக்குன்னு கிரேப்ஸ். அதோட இஞ்சால வந்து பைத்தை எங்களுடைய பாய்த்தை பாருங்க எப்படி வந்திருக்குண்டு எல்லாம் பூவும் பிஞ்சு மாதிரி பாருங்க. இது வந்து குரங்கு வால் பைத்தியன்னு சொல்றது. பூவும் பிஞ்சோடையும் இருக்குது. இது வந்து நீட்டுக்கொடி. இதுல விட்டு நாங்க அப்படியே படர்ந்து வருது பாருங்க. இதுல வந்து நாங்க செட்டப் கட்டுனது பாருங்க. இப்ப வந்து எல்லாம் படர்ந்து போய்கொண்டு பாருங்க. இந்த அவரையும் வந்து பூத்துட்டுது பாருங்க, நல்லா இருக்குது. இதுல கம்பிலையும் படர வலிக்கிட்டுது. இஞ்சால வந்து படர்ந்து கொண்டு போறது சுரக்கொடி.
இதுல வந்து இந்த மரத்துல ஆப்பிள் மரம் அதுலயும் வந்து ஏதோ ஒன்று இது என்னன்னு தெரியும், இது நீட்டுக்கொடி போல இடக்கு படந்து மேல போய் கொண்டிருக்குது. அப்ப இன்றைக்கு வந்து ஃபுல்லாக இந்த காப்பின்ற குருத்தை நுள்ளிட்டு அதோட வந்து இன்றைக்கு தோட்டத்துக்கு ஃபுல்லா தண்ணி விடணும். அப்ப மழை வந்து லாஸ்ட் வீக் வந்து மழை பெய்தது, ஆனா இந்த கிழமை வந்து மழை இல்லை, ஆனா கடுமையா வெயில் தான் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து ஒரேசா மழை பெய்தோன்றத பார்த்துப்பீங்க இந்த வீடியோல. ஓகே, அப்ப இன்றைக்கு வந்து தோட்ட வேளாண் செய்ய போறோம். பாருங்க, இதுல பாருங்க எல்லாம் புல் எல்லாம் எழும்பிட்டு, அப்ப புல் எல்லாம் புடுங்கணும், புல் எல்லாம் புடுங்கணும். ஓகே, இன்றைக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால், இந்த கவுப்பியில் வந்து கவுப்பின்ற குருத்தை நுள்ளி விட போகிறோம். ஏன்னு சொன்னால் கவுப்பின்ற குருத்தை நுள்ளினா தான் நல்லா சடைச்சி நல்லா காய்க்கும். பாருங்க, இப்போ தோட்டம் வந்து நல்ல பச்சை பசையிலன்னு இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து ஃபுல்லாக தோட்ட வேலை தான். நாளைக்கு வந்து அறுவடை செய்ய போகிறோம். இப்போ இன்றைக்கு வந்து தோட்ட வேலை தான் நாங்கள் ஃபுல்லாக செய்ய போகிறோம். இப்போ என்னன்னு சொன்னால், இதில் கரையிலேஞ்சு பாருங்க இந்த குருத்து இருக்குது, பைத்து கவுப்பின்ற குருத்து. அதை இப்படி வட்டி விட்டா தான் இந்த கவுப்பி நல்லா சடைக்கு. ஆகலும் பட்டினா நமக்கு காய்க்குது எல்லாமெல்லாம் வெட்டும். உள்ளையும் இதுக்கு உள்ளுக்கு போய்த்தான் வெட்டும். உள்ளுக்கு போய் வெட்டினா தான் அங்காலே உள்ளோடைய உள்ளுக்கு தான் போய் வெட்டணும். இப்போ வந்து பின்ன இரவு வந்து 8:30 ஆகுது, ஆனா பயங்கரமா இதா இருக்கு, பிசு பிசாண்டு வெக்க. அதுக்கு வந்து அந்த பிசு பிசாண்டு இருக்குது. ஓகே, அப்ப வந்து ஃபுல்லா குறுத்து வெட்ட போறோம். வெட்டிட்டு அப்படியே அங்கால என்னென்ன வேலை இருக்கோ அதுகளை செய்ய போறோம். என்னன்னு சொன்னா, இப்ப 8:30 ஆகுது, ஆனா இப்போ பக்கியாத்தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 ஹவர்ல இருந்துரும், வேண்டாம் 9:30க்கு இருந்துரும். அதுக்கிடையில இதுகள் எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணணும். ஓகே, எங்களுக்கு வந்து பைத்த இந்த முறை கவுப்பி பலமையா எங்களை கவுப்பி நல்லா தான் பாருது. வேலை போகிறாங்க இந்த பக்கத்து இந்திய நண்டி அண்டை வந்து நாங்க வேலை செய்யக்குள்ள வந்தாங்க அவை. இப்போ இதுல பாருங்க கவுப்பியும் வந்து காய்ச்சிட்டுது எங்களுக்கு. அப்ப இப்படி குருத்துகளை வெட்டி விட்டாதான் எங்களுக்கு அதுல நல்ல ஒரு விளைச்சல் வரும். இதுல எல்லாம் நல்ல குட்டு தடிச்சிருக்கு. அது மழை பெய்தபடியா தொடர்ச்சியா வேலை செய்யக்குள்ளேயே டயர்டா பழங்கள் புடுங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை செய்யல. அதோட இந்த அப்பளு நல்ல பழுத்து கிடையாது. இது காய்ச்சலுக்கு சாப்பிடுற காக்கடை இங்க வேற நல்ல பச்சை ஆப்பிள் இங்க நல்ல காய்டா புடுங்கணும். இதுல ஒரு 10-15 காய்கிட்ட கிடக்கு. இப்ப புடுங்கினா சாப்பிடல, வேலை செய்துட்டு சாப்பிட வேற லெவல்ல இருக்கு. உடனே நீர் அடியோட வெட்டுறீங்களோட ஆயிலும் வெட்டாது. ஏண்டா இப்ப எல்லாம் பூக்குது இல்ல, ஓகே. இப்ப பாருங்க, இப்ப வந்து இதுல முன்னுக்கு உரைஞ்சம் இருந்தது, இது என்ன பெருசா பெருசா வளர்ந்துட்டு போயிட கொடி. இதுல வெளியில நட்டுறாங்க பாருங்க, அதுலயும் வந்து ஒன்று நல்லா வருது. நீர் ஆகலம் பெருசா விட்டுரு. இதுல வேற வட்டி குமிச்சு விட்டுருக்கு குருத்து. அது வந்து பசலைக்கு உதவும். இது அண்டைக்கு அந்த மழை பெய்து முறிச்ச கப்புத்த. இதுல பாருங்க மழைக்கு பிறகு அண்டைக்கு அது தொடர்ச்சியா மழை பெய்தோடையா அதுக்கு நல்ல இதுல வந்திருக்குது. இதெல்லாம் என்ன பசலை, அதையே வட்டி அதுக்கே பசலை தான் எல்லாம் உண்டா அள்ளிட்டு தம்பூரும்.
இதுல அத்தி மரத்துல பழம் வந்து இருக்குன்னு தேடித்தான் போடுங்க. ஆப்பிள் ஒன்று போடுங்க மனுஷா, ஆப்பிள் பெரிய காயா போடுங்க. உதோ குட்டி 2 காய் போடுங்க. அந்த நடுவில் வேற நல்ல ஒரு பெரிய காயிடாக்கு அங்க நடுவில் இதுல வரைஞ்சு அதுக்குள்ள உண்டா உள்ள கூட. ஆனா நுழம்பாயம் இருக்குதுன்னு நிறைய. இதுல வந்து போடலாம், ஆனா டைம் பிரச்சனை ஒன்று செய்யும். அங்கால போட்ட மாதிரி இஞ்சாலையும் போட்டா நல்லா இருக்கும். அந்த நடுவில் பெரிய காய் வேறு ஏ உண்டு இன்னும் கொண்டு விடுங்க எனக்கு உண்டு. ஓகே 2 காய் எங்களுடைய தோட்டத்துல விளைஞ்ச ஆப்பிள். ஓகே அப்ப இதுல ஆப்பிள் வேற லெவல். இன்னைக்கு லைட்டான புளிப்பு நல்லா இருக்கு. பாருங்க இந்தியால இருந்து இது வந்து இப்போ கனடா போக்கு முதல் ஒரு 10 நாளைக்கு முதல் இதெல்லாம் சேர்க்கினேன். இப்போ பார்த்தா எப்படி புல்லு வளர்ந்து காடு மாறி கிடக்கு. இது புல்லா விட்டோம். இப்போ இதுக்குள்ள உள்ளுக்கு இதெல்லாம் இதுல சீனியாசி நட்ட நீல சீனியாசியா அது சுனாக்குது போல. அது மல்லிகைதான். அப்ப உள்ளுக்கு போய் வெட்ட போறேன். இதுல வந்து அந்த காப்பி வந்து நெத்த கொண்டு வந்து இதுல கொட்டி விட்டேன் நான். அது தான் நாய முளைச்சு. ஆப்பிள் வேற லெவல்ல இருக்கும். ஒரே ஏக்கரா? அட்ரஸ் வேண்டிக்கிறேன். தோட்டம் தோட்டம் ஏக்கர் தானே வெளிநாடு வந்து மனுஷருக்கு ஸ்ரீலங்கால தோட்டம் தோட்டம் மட்டும் செட்டு இந்த வந்து சும்மா வீட்டு தோட்டம் ஆனா நீர் உதாச்சி சொல்றது நான்டாக்கு புளோரிடா அந்த இது என்ன பழம் அது அண்டைக்கு அனுப்பினீர் அந்த சிவத்த பழம், அதுக்கு என்ன பேர்? சிவத்த பழம் அண்டைக்கு அனுப்பல, லட்சியோ ஏதோ. அது நான் அந்த புளோரிடாவில் இப்போ நான் கால் பண்ணி காய்ச்சினேன் அவங்களோட. அங்கே வந்து வியட்நாம்காரர் சைனாக்காரர் வந்து பெரிய தோட்டங்கள் வேண்டி செய்கிறாங்களேன்னு. ஆனால் நல்ல வருமானம் அவங்களுக்கு. அன்றைக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நாளைக்கு வரட்டோண்டு. அவங்க நாளைக்கு வந்து புக்கிங்கில் இருக்கா, நிறைய பேர் புக் பண்ணியிருக்கான். அதால நீங்க வாரன்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து வரட்டும். அப்போ பாருங்க இவ்வளவு பிஸ்னஸ் இருக்கு. அங்க வந்து அந்த லட்சி, அதோட வந்து முரளி பழம், இந்த லோகன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி, மற்றது வந்து ஆரஞ்சு, அப்படி பெரிய பெரிய ஃபார்ம்ல போட்டு சைனாக்காரர் மற்ற வந்து வியட்நாம் அவங்க வந்து பெரிய பண்ணைகள் வேண்டி செய்யறாங்க. அப்ப எனக்கும் வந்து அப்படி பண்ணையண்டு வேண்டி செய்ய ஆசைதான். பார்ப்பேன் ஃபியூச்சர்ல எனக்கு வந்து ஓகே. ஆனா இது வந்து சுனாக்கி வேணும். அது இந்த சீனியாசி வர சுனா கூட, அதாவது அந்த பிளேட் மாதிரி அந்த இது, அது வந்து அந்த லைட்டா இதான இதை இங்கே கரையில வரைஞ்சு அது முன்னுக்கு நட்டுருக்கு தானே. ஓகே இதுல வந்து இதைத்தான் நடணும். என்ன அந்த மஞ்சள் செவ்வந்தி தான் நடணும். செவ்வந்தி இதுல நட்டுருக்கஞ்சு. இது வந்து அந்த மகரந்த சேர்க்கையாளர்களுக்காண்டி நட்டு நாங்க தோட்டத்துக்குள்ள. ஆனா செவ்வந்தி ஓகே. ஆனா சீனியாசி வந்து இதுல நட்டது அது கொஞ்சம் சுனாக்குது, அதுதான் பிரச்சனை. இதுல ஒரு ஆப்பிள்னுண்டு அது பட்டுட்டு. இதுல என்ன கொடி படர்ற இந்த இதுல கம்பியில படருது என்ன
நீத்துக்காயா? அப்ப அதுல நீத்துக்கொடி தானே படுது. ம். இப்ப இதுல வந்து இப்பதான் அந்த தெரியுது கேமராக்கு என்னண்டா இந்த கம்பி இந்த சுத்தி போட்டு பட்டாம இது வந்து அவங்க இந்த பின் எங்கட முன் வீட்டுக்காரங்க இந்த கதவு முன் கதவு இது எங்கட முன் வீடு இந்த கேட்டால அப்படியே கேமரால தெரியுது அப்படியா. ஓகே, அப்ப நாங்க வந்து இனி வேத்தொழுகுது இப்ப 8:45 இரவு. ரெண்டா பேர் எப்படி வெயில் அரைக்குது. இதுல தண்ணி விடுறோம் பாருங்க. இதுல சீறி அடிக்குது தண்ணி. அந்த பைப் கொஞ்சம் உடாஞ்சிட்டு இதுல. இப்போ இரவுக்கு இப்போ விட்டோம்டா விடிய வந்து நல்லா ஹாப்பியாக இருப்பினும். இதில் அந்த நாவல் கலர் கட்சி இரவுக்கு நல்லா கிளியராக இருக்கு. இரவு அந்த லைட்டுக்கு நல்லா இருக்கு. இந்த மிளகா மட்டும் தெரியுது. இது கொட்டு மிளகா. எங்க தோட்டத்துக்கு மிளகா வந்து நிறைய மிளகா பழத்திருக்குது பார்த்துக்கா. கொட்டு மிளகா அதோட வந்து அந்த மூட்டை கொச்சி, அதாவது மூட்டை மிளகாய்ன்னு சொல்றது கொட்டு மிளகா. ஓகே, மற்றது வந்து அமெரிக்காவில் தற்போது வந்து என்ன மாதிரி காலநிலை? இங்க வந்து வீடு எல்லாமே ஏசி சிஸ்டம் இடத்துலயும் எல்லாரும் மற்றது வந்து இப்ப வந்து அமெரிக்காவில் கடுமையா வெயில் இருக்கிறபடியா தோட்டத்துக்கு தண்ணி விடுற என்ன மாதிரி பில்லுகள் அப்படி வருதா? பீச் வந்து புழுங்கிட்டு கத்தியால வெட்டுமன் உரைக்கும் இல்ல, இத கை வந்து எரியும். மற்றது முட்டு வந்து கடுமையா வெயில் இருக்கிறபடியா இப்ப பேஸ்மெண்ட் கால விட்டு இருக்குது. கத்தரிக்காய் இருக்குது இப்ப. இதான் வேண்டாம், இது பெருசா வந்துச்சு. ஒரு காய் எப்படி? ஓகே, இப்ப என்ன மூட்டை மிளகாய் எல்லாம் பிடுங்க போறீங்க? பழத்தாத மட்டும் பிடுங்க. இது வந்து போன முறை 2025 நட்டுறாங்க. ஆனா ஒன்றுமே காய்ச்சல், ஒரே காய் ஆச்சு. ஆனா அதை இப்ப வந்து பேஸ்மெண்ட்க்கு வச்சுட்டு திருப்பி 2026 நாங்க ஆனா இது நல்ல உரைப்பு, செம்ம உரைப்பு தான். இப்ப என்ன சம்பல் வைக்க போறீங்க? ஓகே, அப்ப இதுகளது கேரட் அதுகள் எல்லாம் அறுவடை செய்யுது. அதோட இஞ்சால பாருங்க, இது எல்லாமே பழத்துது பாரு. எங்காச்சும் என்ன இனி வந்து மிளகா வாங்க தேவையில்லை நினைக்கிறேன். அப்ப இப்ப வந்து என்ன அமெரிக்காவில இப்ப எல்லா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலயும் வெயில்னு சொல்றாங்க. அமெரிக்காவில என்ன மாதிரி அதை விட கூடவா குறையவா? அதாவது இப்ப நாங்க வந்து வெளியே அதாலாம் இப்ப தோட்டத்துக்கு எல்லாம் வேற இல்ல பகல்லேண்டா கண்ணுக்கா குத்துது அப்படி வெயில். ரெண்டாலும் பக்தியா தானே இருக்குது பாருங்க. இதுதான் எங்களுடைய மூட்டை மிளகாய். மற்றது வந்து அப்ப இப்ப வந்து என்ன கரட் இருக்குது. கரட் அறுவடை செய்ய போறீங்க? கரட் பீட்ரூட். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. டைம் ஆகுது. இதுல குக்கும்பர் அறுவடை. அதோட வந்து எங்களுடைய பீச் நாங்க வந்து அறுவடை செய்யறோம். அதுகள் எல்லாம் பழுத்து கொண்டு இருக்குது. பாருங்க, இதுதான் எங்களுடைய பீச் மரம். அப்ப நான் உங்களுக்கு அது அறுவடை செய்யக்குள்ள காட்டுறேன். கரெக்ட் அறுவடையா?
சின்ன இருக்குதுன்னு ஒரு நெருங்கிட்டு போல ம். கூட்டு போய் இருக்குது அதை புரிஞ்சு இப்ப இன்றைக்கு என்ன கரெக்ட் பீட்ரூட் ஏன் பிடுங்குறோம் இப்ப நிறைய பிடுங்கி இதா இருப்பேன் கறிக்கு அளவா பிடுங்கும் இதுல பாருங்க எங்களுடைய கீரை அம்மா நெட்டு வெயில் இருக்கு இப்போ வந்து விடிய வந்து 9:30 தான் ஆனா வெயிலண்டா சொல்லி வெயிலண்டு இதுல வந்து பாருங்க எங்களுடைய சிவப்பு வண்டி இது ஏற்கனவே நாங்க 2-3 தரம் பிடுங்கிட்டோம் அதை வீடியோல எடுக்க இல்லை நாங்க ஆனா காய்ச்சிடுது நிறைய காய் இதெல்லாம் காய் தான் அப்படி வெயில் இருக்குது விடிய வந்து இப்போ 9:30 தான் ஆனா நெட்டு வெயில் இறக்கி இருக்குது பாப்ப முண்டைக்கு எத்தனை இதுல போகுதுன்னு நான் உங்களுக்கு போடுறேன் அவ்வளவு எத்தனை எவ்வளத்துல வெயில் நிக்குதுண்டு ஆனா இந்தியால வந்து கரைமிளகா எல்லாம் இருக்குது அறுவடை செய்ய இல்லையா ஓகே இதுல 4 மணி பூங்கண்டு பாத்துரு நல்ல இதா நல்லா பூத்துட்டு வேற லெவல்ல இருக்கு வெயில் பக்கம் தாங்கல அப்படி வெயில் இருக்கு நெட்டு பூ வெயில் ஓகே அப்ப நாங்க வலிக்கிட போறோம் அப்ப நான் உங்களுக்கு நேற்றைக்கு முன்தினம் நேற்று எல்லாம் வேலை செய்யறாங்க அதையும் நான் உங்களுக்கு நினைச்சிருப்பேன் ஓகே அப்ப நாங்க இப்ப வந்து சம்பல்லாம் அடிக்க போறோம் இதான் என்ன கழுவ வச்சிருக்குது பயங்கர வெயில் நெட்டு பூ வெயில் தான் ஓகே அப்ப வந்து நாங்க பாருங்க வேர்க்குது அப்படி வெயில் அடிச்சோன்றிருக்கு ஓகே அப்ப நாங்க இப்ப போய் சம்பல்லாம் வைக்க போறோம் சம்பல் வச்சுட்டு கரெக்ட்ல என்ன ஜூஸ் அடிக்க போறீங்க அப்ப வந்து கடுமையா வெயில் அடிச்சோன்றிருக்கு ஓகே அப்ப நாங்க இனி வந்து மிளகாய் இருக்குது அப்ப இது கொண்டே வந்து சம்பல் அடிக்க போறோம் சம்பல் அடிச்சுட்டு கேரட் பீட்ரூட் எல்லாம் முன்னாடி சமைக்கலன்னு சொன்னா டைம் காணாது ஓகே அப்ப நாங்க வந்து பார்ப்போம் கொட்டு மிளகாய் சம்பல் எப்படி இருக்கு வரையா கொண்டே இடிச்சு பார்ப்போம் பயங்கரமா வெயில் இருக்குது பாருங்க வேர் தொழுவுது ஓகே அப்ப நாங்க வந்து இப்ப சம்பல் அடிப்போம் அப்ப இதுல வந்து கேரட் பீட்ரூட் வந்து இது வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்கு அப்ப கேரட் வந்து பீட்ரூட் எல்லாம் பெரிய பெரிய பீட்ரூட் இருக்கு சின்ன பீட்ரூட் அப்படி இருக்கு அப்ப இப்ப வந்து சம்பல் அடிக்க போறோம் சம்பல் அடிச்சு நிறைய மரக்கறி இருக்கு ஆனா சமைக்கிறதுக்கு டைம் இல்லையா யாராவது வீடியோ பாக்குறீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தியா அதே மாதிரி எல்லா நாடுகள்ல இருந்து பாக்குறோம் நீங்க வந்து வீட்டு தோட்டம் செய்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களோட வீட்டுல என்னென்ன இது நட்டுருக்குறீங்க எப்படி இருக்கு தோட்டம்ன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கரெக்ட் எங்களுக்கு வந்து நல்ல விளைச்சல் தான் ஆனா சின்ன சின்ன கரெக்டான்னு விளைஞ்சிருக்குது கரெக்ட் சம்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு அப்ப வந்து இப்ப வந்து நாங்க வந்து எங்களுடைய மூட்டை மிளகாயில தான் வந்து இன்றைக்கு சம்பல் வைக்க போறோம் கனடால இருந்து வாங்கி வந்த தேங்காய் வேற லெவல் நல்ல தேங்காய் அப்ப அந்த தேங்காயில தான் இன்றைக்கு வந்து சம்பல் வைக்க போறோம் சொன்னா இப்ப டைம் இல்லை தோட்டத்துல வந்து தேவைக்கு அதிகமான மரக்கறி இருந்தாலும் அத சமைக்கிறதுக்கு டைம் வந்து பிரச்சனை உண்மையா அது பெரிய பிரச்சனை மற்றது வந்து இப்ப நாளைக்கும் வேலை நாளைக்கு நான் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கு அப்லோட் பண்ணுவேன் ஆனா இன்றைய காலநிலை வெதர் வந்து எப்படி இருக்கிறது நான் சொல்றேன் ஆனா இன்றைக்கு கடுமையா தான் வெயில் இருக்கு அப்படி வாசம்னு சொன்னா இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் படிக்கணும் அந்த மக்கள் நான் இது முன்னாடி கொண்டு நட்டவன் நல்ல காயாத்து நல்ல காயாத்து கதைச்சு நான் போன இடம் நல்ல காயாத்து இருக்கலாம் புளோரிடால மெட்டல் வந்து நாங்க வந்து புளோரிடா போற ஐடியா இருக்குது என்ன சும்மா முதல் தடவை செஞ்சு ஃபெயிலியர் ஆயிட்டு வெளிக்கிட்டு ஃபெயிலியர் அது எங்கட மிஸ்டேக் தான் அதாவது மைக்ரோ ஃபெஸ்டிவல் போறது இருந்தாங்க அங்க வந்து புக்கிங் எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு இப்ப வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் போன் பண்ணி காய்ச்சி பழம் அதோட வந்து என்ன பண்ணா அதெல்லாம் வந்து பாப்பா பெருசா வச்சிருக்காங்க ஆனா அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துதான் அது ஒரு சைனாவோ வியட்நாமோ இப்ப அங்க போறேன்னு சொன்னா ஏற்கனவே நாங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் போகணும் எங்கன வீட்டுல இருந்து நான் கிட்டத்தட்ட 8 hours அப்ப அது வந்து போற 2 நாள் வேணும் அதோட வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போகணும் முடிஞ்சா நாங்க அடுத்த இடத்துல
இல்ல இந்த வெயிலுக்கு எனக்கு ஒரு ஆசை ஆத்துல போய் குளிக்க அப்படியே கிடக்கணும் இருக்குதான் நான் போகணும். நாங்க வந்து 2025 ஆண்டு 2-3 தடவை போனாங்க. 3 முறை 24 தான் போனோம். 24 போனாங்க. 25 ஆண்டு என்ன பண்ணாங்க? போனாங்களா? அந்த தண்ணி வந்து கரெக்ட் ஆனா இந்த வார கிழமையில இடத்துல அந்த காரணம் உங்களுக்கு வரும். அப்ப நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான காரணங்கள் வரும். வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. நிறைய அறுவடைகள் இருக்குது எங்க காடில. ஆனா டைம் இல்ல அறுவடை செய்யறதுக்கு நேரம். அதோட அப்பல் எல்லாம் நிறைய காய்ச்சிட்டு அத்திப்பழம் கூட குடுங்கலாம். நேற்று பார்த்தா கிடக்குது. ஆனா எல்லாம் பழத்துறது நான் உங்களுக்கு நேற்று வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அது மினக்கட்ட ஒரு நாள் இருந்து ஜூஸ் எல்லாம் அடிச்சு குடிச்சா நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு அடுத்த நாள் இப்ப என்ன கனடாவில் வாங்கி வந்த தேங்காயில் எமது தோட்டத்தில் குடுங்கிய மிளகாய் கொண்டு சாம்பல். இது எங்க வேணும் ஊரு? இது வந்து கொங்கு மார்க்கெட்ல வந்து இது சைனால தான் தருது. இது வந்து $30. $30 நல்லா இதுதான். மற்ற எஞ்சாலும் வாங்க என்னுடைய தோட்டத்துல இந்த குக்கும்பர் அதையும் பட்டி சாப்பிடணும். இப்ப வந்து இன்றைக்கு வந்து சிவத்தை பச்சை அரிசியில சமைச்சிருக்கோம். அதோட வந்து சம்பல் தான் இன்றைக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப வந்து சிவத்தை பச்சை அரிசி பசுனை, சுத்தமான பசுனை. யாருக்குதான் நெய்யும் சம்பலும் சோறும் சாப்பிடுறது. இது வந்து எங்களுடைய தோட்டத்துல இருந்த பாருங்க சம்பல், அதோட வந்து சிவத்தை பச்சை அரிசி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வேற லெவல்ல இருக்குன்றது. இது வேண்டாம் பருப்பு நேற்று பருப்பும் அந்த எங்களுடைய பருப்பு கறியும் பொன்னாங்கானியும் போட்டு வச்சேன். முருங்கக்காய் கொஞ்சம் இருக்கு. முருங்கைக்காய் பொறிச்சிட்டு என்ன போடுச்சு இங்க வாங்க. என்ன பிரச்சனைடா நிறைய பேர் சொன்னது பொன்னாங்கானிக்குள்ள பருப்பு கறிக்கு பொன்னாங்கானி போட்டு வச்சேன். மற்றது வந்து நிறைய பேர் கதை கேட்க சொல்றீங்க. டெய்லி வந்து வீடியோ போடுங்க, உங்களோட வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்றோம்னா நிறைய இடம் வீடியோ போடுறதுக்கு டைம் ஏண்டா வேலைக்கு போற வரைக்கும் டைம் பற்றா கூட வேலை போடுறது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெய்யோட சாப்பிட்டாலே வேற இல்ல சூடா இப்ப என்ன எண்டாக்கி என்ன பீட்ரூட் வேலை செய்யற இதுல வேலை செய்யற இடத்துல ஜூஸ் அடிக்கும். ஜூஸ் போடுற இது வாங்கி வச்சிருக்கு. அதுல வந்து போயிட்டு மரக்கறிகள் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு குடிக்க வேண்டிய மாதிரி. மற்றதாக வேலை செய்யறாங்க ஹெல்த்தி சாப்பாடு விரும்பி அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அப்படி இல்ல கூடுதலா சில பேர் வந்து சாப்பாடு வந்து சில பேர் பார்த்து சாப்பிடுறேன். என்னன்னு சொன்னா இப்ப இது கேரட்டு பீட்ரூட்டு அதோட ஜூஸ் எல்லாம் வேற லெவல் எல்லாருக்கும் கிடைக்காது. இப்ப இது வந்து சுத்தமா வந்து எங்களுடைய எதுவித கெமிக்கலும் இல்லாம ஆர்கானிக்ல செய்யறது. அப்படி ஜூஸ் அடிச்சு குடிச்சா அவ்வளவுமே சாப்பிட்டேன். பட் இப்ப நீங்க கடையில வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கினாலும் அவங்க எல்லாம் பசலை போட்டு தானே செய்வாங்க. பசலை மருந்து அடிப்பாங்க, பசலை போடுவாங்க. ஆனா ஜூஸ் அடிக்காம வறுமையா சாப்பிடுறதுதான் நல்லது.
ஏன் அதை கரெக்டே சாப்பிடுவோம், சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும். ஆனா அங்க நுவரெலியால எல்லாம் இந்த கரெக்ட் நல்லா பெருசா வரும். ஆனா இங்க நாங்க முதல் பீட்ரூட் இப்படி வர இந்த வருஷம் இங்க வந்தது. ஆனா கரெக்டுக்கு நல்ல இது வந்து கரெக்டுக்கு நான் ஏதாவது பெரிய வரம்பு மாதிரி போட்டு வரம்புல நட்டாதான் நல்லா வரும். ஓகே, சாம்பார் அதோட சிவத்தை பத்தி அரிசி வேற லெவல்ல இருக்கு. ஓகே, அப்ப இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். பாய்.